ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜன் குக்கிங் சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது சிம்பிளான முறையில் எக்லெஸ் டேட்ஸ் கேக் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த டேட்ஸ் கேக் செய்கிறதுக்கு நான் 500 கிராம் சீட்ஸ் இல்லாத டேட்ஸ் எடுத்து 2-3 துண்டுகளாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு நல்லா கொதித்த தண்ணி வந்து 1 கப், அதாவது 250 ml தண்ணி வந்து நான் விட்டுக்கொள்கிறேன். எவ்வளவுத்துக்கு நாங்கள் கொதித்த தண்ணி விடுறோமோ அவ்வளவுத்துக்கு இந்த டேட்ஸ் வந்து எங்களுக்கு நல்லா ஊறி வரும். இதோடையே பார்த்தீங்களென்றால் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் நான் இதுக்குள்ளே சேர்த்து விட போகிறேன். அப்போ தான் எங்களுக்கு இந்த டேட்ஸ் கேக் வந்து நல்ல ஒரு சாஃப்டாக எங்களுக்கு வரும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு 3 இருந்து ஒரு 5 ஹவருக்கு நீங்கள் மூடி விடுங்கோ. குறைஞ்சது நீங்கள் 3 ஹவர்லேயே இந்த கேக் செய்யலாம். நல்ல ஒரு பெர்ஃபெக்டாக தான் வரும். ஓகே, இங்கே பாருங்க, நாங்கள் ஊற வச்ச இந்த டேட்ஸ் வந்து எவ்வளவுத்துக்கு ஊறி வந்திருக்கண்டு. இதே போல் கட்டாயம் உங்களுக்கும் ஊறி வர வேணும். ஓகே, இப்போ நாங்கள் கேக் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்திருக்கிறேன். இதுக்குள்ள 250 கிராம் பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். ரூம் டெம்பரேச்சர் பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க. இதோடையே 125 கிராம் சீனியும் சேர்த்துக்கொள்கிறேன். ஏனெண்டா நாங்கள் இது டின் மில்க் விட்டுத்தான் செய்ய போகிறோம். அதால் சீனியை வந்து நான் குறைச்சி சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு கூட இனிப்பு வேணுமெண்டா நீங்கள் என்ன சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இதே போல் இந்த பட்டரையும் சீனியையும் நான் நல்லா வீட் பண்ணி எடுத்திருக்கிறேன். எப்பயுமே நாங்கள் எந்த கேக் செய்கிறேன்றாலும் இந்த பட்டர் சீனியை நாங்கள் வீட் பண்ணும்போது இந்த கரையில் இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் ஸ்பெட்டுல்லாவால் எடுத்து சென்டரில் விட்டுட்டு தான் நாங்கள் வீட் பண்ண வேணும். ஏனெண்டா எங்களுக்கு கரையாத சீனி வந்து அந்த கரையெல்லாம் ஒட்டி கொண்டு இருக்கும். அப்போ நாங்கள் மாவெல்லாம் போட்டு இந்த கேக் மிக்ஸை வந்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணும்போது அந்த மேலுக்கு அந்த சுகர் இருக்கிறது எங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ பாருங்கள், நல்ல வடிவாக வீட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்குள்ள நான் 395 கிராம், அதாவது சின்ன கண்டன்ஸ் மில்க் டின் உங்களுக்கு தெரியும், கடைகள் எல்லாம் இருக்கும். அதில் நாங்கள் இதுக்கு 1 சேர்க்க வேணும் கட்டாயம். ஆனால் இதுக்கு நாங்கள் தண்ணி எதுக்குமே சேர்க்கக்கூடாது. இப்போ நான் இந்த கண்டன்ஸ் மில்க்கை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து போட்டு நல்ல வடிவாக ஒரு 2 நிமிடம் நாங்கள் இதை கட்டாயம் மிக்ஸ் பண்ண வேணும். அப்போ தான் இந்த கேக் வந்து எங்களுக்கு நல்ல சாஃப்டாக வரும். முக்கியமாக நீங்கள் இந்த எக்லெஸ் கேக் செய்யும்போது கண்டன்ஸ் மில்க் சேர்க்கும்போது ஹை ஸ்பீட்டில் வச்சு நீங்கள் இதை வீட் பண்ணக்கூடாது. கட்டாயம் இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு திரஞ்ச மாதிரி வந்துடும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது மீடியம் ஸ்பீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிடம் இதே போல் ஒரு க்ரீம் மாதிரி வரும். இவ்வளவுத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதுமானது. இப்போ இதோடையே நான் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் இந்த டேட்ஸ் மிக்ஸை நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து போட்டு நான் இதுக்கு பீட்டர் எதுக்குமே யூஸ் பண்ணல. ஒரு பட்டுள்ளாவாலேயே நான் மெதுவாக இதை நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். சில பேர் நினைக்கிறது டேட்ஸ் கேக் தானே, நாங்கள் வீட்டராலேயே நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம்ண்டு. ஆனால் அது வீடியோஸுக்கு பார்க்க உங்களுக்கு எல்லாமே சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உண்மையில் செய்து போட்டதை பார்த்தீங்கன்னா தான் அந்த கேக் வந்து உங்களுக்கு ரஃப்பாகவும் பாரமாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எப்பயுமே நான் கேக் செய்யும்போது என்னுடைய எல்லா ரெசிப்பியிலே பிஸ்க் அல்லது பட்டுள்ளா தான் நான் யூஸ் பண்ணுறது. ஏனெண்டா இது யூஸ் பண்ணி கேக் செய்தால் தான் நாங்கள் செய்கிற அந்த கேக் வந்து நல்ல ஒரு சாஃப்டாக எங்களுக்கு வரும். இப்போ இதோடைய 100 கிராம் ரவை எடுத்து வறுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நான் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நீங்கள் தேயிலை சாயம் வந்து நிறைய பேர் டேட்ஸ் கேக்குக்கு யூஸ் பண்ணுறீங்க. தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணுங்க. இதே போல் நல்ல ஒரு ஆரோக்கியமான டேட் சிரப் எங்களுக்கு கடைகளில் இருக்குது. இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கிட்ட நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ சேர்த்து போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்களா 250 கிராம் மா நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன்.
இந்த கேக் வந்து எங்களுக்கு பொங்கி நல்லா சாஃப்டாக வரத்துக்கு இந்த பேக்கிங் பவுடர் எங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த பேட்டருக்குள்ள ஒரு 3-4 தடவைகளாக நான் பிரித்து இந்த மாவையும் ரவையையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நீங்கள் இந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கல ஒரு பிஸ்கோ அல்லது ஸ்பட்டுல்லாவோ நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் சொல்கிற மாதிரி இந்த கேக் உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டாக பொங்கி சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாவோடையே 50 கிராம் கஜு நட்ஸும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, நான் இதை பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரேயில் நான் இதை போட்டுட்டேன். 180°C 45 நிமிடங்கள் இந்த கேக்கை நான் பேக் பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ இது ஒரு 10 நிமிடம் நான் மூடி வச்சு போட்டு பாருங்க எடுத்திருக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த கேக்கை நான் கவர் பண்ணி எடுத்துட்டேன். எப்பயுமே மூடி வச்சா தான் உங்களுக்கு எந்த கேக்குண்டாலும் நல்லா சாஃப்டாக வரும். எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான் 4 கரை பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு கட் பண்ணி சர்வ் பண்ணினவன்டா கேக் பார்க்கும்போது அழகாகவும் இருக்கும். அதை நாங்கள் கட் பண்ணி வைக்கும்போது அதை எடுத்து சாப்பிடணும் மாதிரியும் எங்களுக்கு தோணும். இந்த டேட்ஸ் கேக்கை வந்து நாங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு 5 நாளைக்கு சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த கேக்கை நீங்கள் காரணம் கொண்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கண்டா சாப்பிடவே மாட்டீங்க. அதை விட அந்த டேஸ்ட்டும் எல்லாமே கெட்டு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே கொமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க முட்டை இல்லாமல் சிம்பிளான முறையில் எங்களுக்கு டேட்ஸ் கேக் செய்து காட்டுங்கொண்டு எல்லாருக்கும் செய்து காட்டியிருக்கிறேன். கட்டாயம் நீங்கள் இதை எப்படி இருக்குதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த டேட்ஸ் கேக் வந்து வெட்டும் போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளவுத்துக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ ஒரு பொருளை பார்க்கும்போது உங்களுக்கே விளங்கும். நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நான் என்னுடைய வீடியோஸில் டெய்லியும் நான் சொல்லுவேன். நான் சொல்கிறதுக்கு முதல் நீங்களே அதை பார்த்து உணர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி. வாவ், பாருங்க, இந்த டேட்ஸ் எல்லாம் சில பேருக்கு அடியில் போய் நிற்கும். ஆனால் அடியில் போய் நிற்கவே இல்லை. அவ்வளவுத்துக்கு இந்த டேட்ஸ் வந்து எனக்கு எல்லா இடமுமே நிற்கிது. பார்க்கும்போதே அவ்வளவு அழகாகவும் இருக்குது. அதை விட இந்த கேக் வந்து அவ்வளவுத்துக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இது போல் என்ன ஒரு டேஸ்டியான ரெசிபி ஒன்றோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போத்தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, பை பாய்.